Hi friends, நாம் இன்னைக்கு Ayin's கிச்சனில் முருங்கைக்கீரை பொரியல் எவ்வளோ சிம்பிளாக எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. நம்ம முருங்கைக்கீரையை ஒரு மாதத்தில் 3 தடவையாவது சேர்த்துக்கணுங்க. அயன் கண்டென்ட் இதில் ரொம்பவே ஜாஸ்தியாக இருக்கிறதுனால இதை சேர்த்துக்கிறது சின்ன குழந்தையிலேருந்து பெரியவங்க வரைக்கும் அவ்வளோ நல்லதுங்க. இந்த பொரியல் எப்படி செய்யலான்னு பார்த்துடலாம். ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் எடுத்துகிட்டு அது நல்லா காஞ்சதுக்கப்புறமா ஃப்ளேவருக்காக ஒரு 4 கடுகு மட்டும் போட்டு வெடிக்க விட்டுக்கலாம். கடுகு பொரிஞ்ச உடனே வேர்க்கடலை சேர்த்துக்கலாங்க. நிறைய பேர் கடலைப்பருப்பு சேர்ப்பாங்க. நான் வேர்க்கடலை தான் எப்போவுமே சேர்ப்பேன். ஏன்னா வேர்க்கடலையை சாப்பிட்றதுக்காகவாவது என் ஹஸ்பண்ட் வந்து அந்த கீரை சாப்பிடுவாங்க. அதுக்காக தான் 1 கப் அளவுக்கு வேர்க்கடலை சேர்த்துட்டு அது நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா வரமிளகாய் ஒரு 3 மிளகாய் போட்டிருக்கேங்க. காரத்துக்கு தகுந்த அளவுக்கு 1 கப் நிறையா சின்ன வெங்காயம் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். சின்ன வெங்காயம் தாங்க இதுக்கு நல்லா டேஸ்ட் கொடுக்கும். சேர்த்துட்டு நல்லா வதக்கணுங்க. கீரையை நம்ம கழுவி நல்லா காய வச்சு எடுத்து வச்சுக்கணுங்க. ஈரத்தோடு செஞ்சோன்னா அப்படியே கட்டி ஆகிடும், கட்டி பிடிச்சது மாதிரி ஆகிடும். அதனால் நல்லா காய வச்சுட்டு இது மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வதக்கணுங்க. கொஞ்சமாக சேர்த்துட்டு நல்லா எண்ணெயில் 1 நிமிஷம் கூட ஆகாதுங்க. அது நல்லா வதக்கிட்டிங்கன்னா அடுத்த பேட்ச் போட்டுடலாம். இப்போது எண்ணெயில் நல்லா மடங்கிடுச்சு பார்த்தீங்களா. இப்போ அடுத்து நம்ம இன்னொரு கைப்பிடி சேர்த்துக்கலாம். மொத்தமாக போட்டு கிண்டிட்டோன்னாங்க அது வந்து உதிரி உதிரியாக வராது. இது மாதிரி எப்போவுமே இந்த மாதிரி முருங்கைக்கீரை கிண்டுறதுக்கு மட்டும் ஒரு அகல பாத்திரமாக எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டு எப்படி நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து இந்த மாதிரி கிளறிக்கிட்டே இருக்கணும். இப்போ கடைசியாக உள்ள முருங்கைக்கீரை எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அடி பிடிக்காமல் கைவிடாமல் ஒரு 2-3 நிமிஷத்துக்கு நல்லா கிளறிக்கிட்டே இருங்க. இப்போ எல்லாம் ஒன்றா மடங்கி வந்துருச்சு பார்த்தீங்களா. இந்த டைமில் நம்ம வந்து உப்பும் கொஞ்சமாக சோடாப்பும் எடுத்துக்கலாங்க. தேவையான அளவு உப்பு எடுத்துகிட்டு அதுக்கு ஒரு சிட்டிகை அளவுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த அளவுக்கு சோடாப்பு அப்போ சோடா எடுத்துகிட்டு ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணி ஊற்றணுங்க. தண்ணி ஜாஸ்தியாக ஊற்றிடக்கூடாது. 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு அந்த கீரையில் நல்லா சுற்றி ஊற்றிடுங்க. நம்ம அப்படியே உப்பை வந்து டைரெக்டாக அப்ளை பண்ணோன்னா சேர்த்தோன்னா அது என்ன ஆகும்னா அங்கங்கே நின்றுக்கும், மொத்தமாக வந்து ஒன்றும் சேராது கீரையில். அதனால தான் இது மாதிரி தண்ணியில் கரைச்சி ஊற்றுவாங்க. இப்போவே கீரை நல்லா உதிரி உதிரியாக வந்துருச்சு பாருங்கள். இப்போ நம்ம என்ன பண்ணணுன்னா 1 கப் அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்துட்டு அதை நல்லா ஒரு 2 நிமிஷம் கிளறிக்கிட்டே இருந்தீங்கன்னா நம்மளுக்கு சூப்பரான முருங்கைக்கீரை பொரியல் ரெடிங்க. இது மாதிரி கிண்டிக்கிட்டே இருக்கணும். எவ்வளோ உதிரி உதிரியாக இருக்குதுன்னு பார்த்தீங்களா, பளபளன்னு. நம்ம அந்த தண்ணி ஜாஸ்தியாக போகிறது தாங்க மெயினான காரணமே. தண்ணியை கழுவிட்டு நிறைய பேர் தண்ணியோடு போட்டு அப்படியே பொரியல் பண்ணிடுவாங்க. அதனால தான் அது உதிரி உதிரியாக வராது. நான் சொன்ன இந்த மெத்தடில் நீங்கள் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக நல்லாயிருக்கும். எங்கள் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறந்துடாமல் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்க.